Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. A'udzu billahi minasy syaithanir rajim. وَمَا كَانَ اللَّهُ لِيَظْلِمَهُمْ وَلَكِنْ كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ. فقال رسول الله صلى الله عليه وسلم: عجبا لأمر المؤمن إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அண்மையிலே 2-3 நாட்களுக்கு முன்னர் கேரளா வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு நம்முடைய நாட்டையே உலுக்கி இருக்கின்றது. மிகப்பெரிய அளவிலே பொருளாதார இழப்புகளும் கணக்கில்லாத உயிரிழப்புகளும் அந்த பகுதியிலே வாழுகின்ற மக்களை மாத்திரமல்ல, கேள்விப்படக்கூடிய எல்லோரையுமே உலுக்கக்கூடிய வகையில் ஒரு பெருஞ்சோதனையாக அந்த நிகழ்வு நம்முடைய இதயத்தை ரணமாக்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த பேரழிவிலே உயிர் நீத்த சகோதரர்கள் அனைவருடைய மரணத்தையும் உயிர் தியாகிகளின் மரணமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய மறுமை வாழ்வை மேலான வாழ்வாக ஆக்கி தந்தருள்வானாக என்று நாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் பூமியை தோண்ட தோண்ட பிணங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சிகளும், மனிதர்கள் மாத்திரமல்ல வளர்ப்பு பிராணிகளும் மனிதர்கள் சேகரித்து வைத்திருந்த செல்வங்களும் மண்மூடி போய்விட்ட அந்த காட்சி உள்ளபடியே கேட்போருடைய நெஞ்சத்தை எல்லாம் உலுக்கக்கூடிய ஒன்றாகும். அன்புக்குரியவர்களே, இது போன்ற நிகழ்வுகள் உலகத்திலே நடப்பது புதிதல்ல. இது ஆரம்ப நிகழ்வும் அல்ல, கடைசி நிகழ்வும் அல்ல. உலகம் இருக்கின்ற வரையிலும் இதை போன்ற இயற்கை சீற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த அழிவுகள் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது, இனியும் நடக்கத்தான் போகிறது. ஆனால் இது போன்ற நெஞ்சை உலுக்கக்கூடிய சம்பவங்களை ஒரு மூமின் என்ற அடிப்படையில், ஒரு இறை நம்பிக்கையாளன் என்ற அடிப்படையில் நாம் எப்படி அதை பார்ப்பது? பொதுவாக கண்ணை மூடிக்கொண்டு அல்லாஹ் அந்த மக்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து விட்டான் என்று சொல்வதெல்லாம் இலகுவாக சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் உலகத்தினுடைய ஓட்டத்தையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே நடத்தி காட்டக்கூடிய நிகழ்வுகளையும் முழுமையான ஒரு இஸ்லாமிய பார்வை கொண்டு திருக்குர்ஆனுடைய வெளிச்சத்தில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களின் வெளிச்சத்தில்
இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உண்டு. இன்றைக்கு கேரளாவிலே நிலச்சரிவு என்று சொன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னையிலே பெருவெள்ளம், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் துருக்கி சிரியாவை ஒட்டியுள்ள பகுதிகளிலே ஏற்பட்ட நிலநடுக்கம், இவ்வாறு பல்வேறு பேரழிவு சம்பவங்கள் உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றது. பொதுவாகவே கடவுள் மறுப்பாளர்களும் விஞ்ஞானிகளும் இதுபோன்ற நிகழ்வுகள் அனைத்தையும் ஒரு விஞ்ஞான கண் கொண்டே பார்ப்பது உண்டு. கடவுளின் கோபத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் கடவுள் என்று யாரும் இல்லை என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். நாம் திருக்குர்ஆனிலே பார்த்தோம் என்றால், எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனில் இதற்கு முன்னர் உலகத்திலே வாழ்ந்த சமுதாயத்து மக்கள் இறை தூதர்களால் நேர்வழிக்கு அழைக்கப்பட்ட பின்னரும் இறை தூதர்களை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்ததன் காரணமாக அவர்களுக்கு கொடுத்த தண்டனைகளை திருக்குர்ஆன் நெடுகிலும் சொல்லி காட்டுகிறார். குறிப்பாக சூரா ஹூத் என்கிற அத்தியாயம், சூரத்துல் கஸஸ் என்கின்ற அத்தியாயம், முர்சலாத் என்கின்ற அத்தியாயம், இவைகளெல்லாம் இந்த தண்டனைகளை பற்றி விரிவாகவே பேசுகின்றன. நாம் சில சமுதாயத்து மக்களை வானத்திலிருந்து ஒரு பேர் இறைச்சலை அனுப்பி ஒரு சமுதாயத்து மக்களை, மொத்த சமுதாயத்து மக்களையும் நாம் வீழ்த்தி இருக்கின்றோம், அழித்திருக்கின்றோம். இடியால் சிலரை அழித்திருக்கின்றோம், மழையால் சிலரை அழித்திருக்கின்றோம், பூமியை பிளந்து ஒரு சமுதாயத்தை நாம் விழுங்கி இருக்கின்றோம். இவைகளெல்லாம் நம் மீது எந்த குற்றமும் இல்லை. அந்த மக்களுக்கு ஒன்றும் நாம் அநீதி இழைத்துவிடவில்லை, மாறாக இது போன்ற தண்டனைகள் வருவதற்கு காரணமாக அந்த மக்கள் செயல்பட்டார்கள், எனவே அவர்களை நாம் அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் தன்னை நியாயப்படுத்துகின்றான். நாம் இரக்கமற்ற ஒரு தண்டனையை கொடுக்கின்ற அளவுக்கு நாம் அந்த மக்கள் மீது பழிவாங்க வேண்டும் என்கின்ற உணர்வு உள்ளவன் அல்ல, இரக்கம் உள்ளவன் தான். ஆனால் அவர்கள் இதர சமுதாயத்து மக்களுக்கு தொல்லைகளாகவும் தொந்தரவுகளாகவும் மாறுகின்ற போது அந்த சமுதாயத்து மக்களை, தொந்தரவுக்காரர்களை நாம் அழிக்க வேண்டிய முடிவுக்கு வந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு பார்வை. ஆனால் உலகத்திலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எவை எவை இறைவனுடைய தண்டனை என்பதை இறைவன் தான் சொல்ல வேண்டும், அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும். இன்னொரு மனிதன் அதை சொல்ல முடியாது. சமூக கூட்டத்தினர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்றால் நான் தான் அவர்களை அழித்தேன். காலையிலே விழித்தெழுந்த போது உலகம் விடிந்தது, ஆனால் மக்கள் அவர்கள் முகம் குப்புற பூமி வீடுகளிலே விழுந்து கிடந்தார்கள். வேரோடு சரிந்து கிடக்கக்கூடிய பேரித்த மரத்தை போல அனைவரும் தங்கள் இல்லங்களிலே வீழ்ந்து கிடந்தார்கள் என்று அல்லாஹ் ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டுகிறார். சமூக கூட்டத்தினர்கள் அழிக்கப்பட்டார்கள், ஆது கூட்டத்தினர் அழிக்கப்பட்டார்கள், லூத் நபியினுடைய சமுதாயத்து மக்கள் அழிக்கப்பட்டார்கள் என்றால் இது தண்டனை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அதை நாம் தண்டனை என்று ஒப்புக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே போல பூமியிலே எங்கே நடந்தாலும் அது தண்டனை தான் என்ற முடிவுக்கு, ஒரு தட்டையான புரிதலுக்கு, ஒரு மேலோட்டமான பார்வைக்கு வருவது எந்த விதத்திலும் நியாயமானதல்ல. ஏனென்றால் அல்லாஹ் சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்திலும் கொள்ளை நோய்களை அனுப்பி கொத்து கொத்தாக மனித உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. அம்வாஸ் என்ற ஒரு கொள்ளை நோய், அந்த காலத்திலேயே ஜனத்தொகை எவ்வளவு இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னர். அப்போதே இந்த கொள்ளை நோக்கி பலியானவர்கள் 25,000 பேர் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பொன்னான மனிதர்களை எல்லாம் வீழ்த்தி இருக்கின்றது என்று நாம் நினைத்து பார்க்கின்றோம். எனவே நபித்தோழர்கள் தண்டிக்கப்பட்டு விட்டார்கள், இறைவனுடைய முனிவுக்கும் கோபத்துக்கும் அவர்கள் ஆளாகிவிட்டார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நேரடியாக உருவாக்கப்பட்ட ஒரு தலைமுறை. அந்த தலைமுறை ரசூலுல்லாஹ்வே களத்தில் நின்று உருவாக்கிய தலைமுறை தான்
சஹாபாக்கள் என்கிற தலைமுறை. அந்த தலைமுறையிடத்தில் ஒருவன் குற்றம் கண்டுபிடித்தால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாட்டு பயிற்சியிலே குற்றம் காணுவதற்கு சமமானது. எனவே அப்படிப்பட்ட அந்த உன்னதமான தலைமுறைக்கும் அல்லாஹ் தஆலா சோதனைகளை வழங்கி இருக்கின்றார். எனவே சோதனைகள் எவை, தண்டனைகள் எவை என்று சொல்ல வேண்டியவன் யார் என்றால் சோதனைகளையும் தண்டனைகளையும் தரக்கூடிய அல்லாஹ்தான் அதை சொல்ல வேண்டும். அப்படியானால் உலகத்தில் நடைபெறுகின்ற இதுபோன்ற நிகழ்வுகள், வயநாட்டிலே நடைபெற்றதை போன்ற நிகழ்வுகள், துருக்கியிலே நடைபெற்றதை போன்ற பூகம்பங்கள், இவைகளெல்லாம் நாம் எப்படி பார்ப்பது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நாம் அது குறித்து இது இப்படித்தான் என்று வரையறுப்பதற்குரிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. பேரறிஞர் யூசுப் கர்லானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஆய்வு கட்டுரை ஒன்றிலே சொல்கின்றார், பாதிக்கப்பட்ட மக்கள், சோதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் கொள்ளை நோயாலோ இது போன்ற இயற்கை சீற்றங்களாலோ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அல்லது பாதிப்புகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்கள், அதை கேள்விப்படுகின்ற மக்கள் அல்லாஹ்வால் சோதிக்கப்படுகிறார்களா என்றால் அவர் சொல்லுகிறார், என்னை பொறுத்த அளவில் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களை விட யார் பாதிக்கப்படவில்லையோ அவர்கள்தான் கடும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வாயை திறந்து ஏதோ தப்பு செஞ்சிருப்பான், அல்லாஹ் அழைச்சு போட்டான், ஏதோ இவர்கள் தர்மத்துக்கு முரணாக நடந்து விட்டார்கள் அதனால் அழிக்கப்பட்டார்கள் என்று இவர்கள் தத்துவாக்களை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் தான் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய நாவுகளால் இவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள், இவருடைய குறை மதியால் இவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வை பொறுத்த அளவில் இந்த உலகத்தில் யாருக்கு என்ன மாதிரியான சோதனைகளை தருவான் என்பதை யாரும் அறிய மாட்டோம். சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சாத் இப்னு அபி வக்காஸ் காமிசுல் இஸ்லாம், ஐந்தாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களுக்கு முன்னர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சாத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வெறும் 4 பேர் மட்டும்தான் இருந்தார்கள். அப்படி தொடக்க காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மக்காவினுடைய செல்வாக்குமிக்க குடும்பத்தை சார்ந்தவர். அவர் அம்பு எறிந்தார் என்று சொன்னால், போர்க்களத்திலே அவர் அம்பு எறிந்தார் என்று சொன்னால் இலக்கை அவ்வளவு துல்லியமாக சென்றது அந்த அம்பு தாக்கும். போர்க்களத்தில் 80க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சஹாபாக்களுடைய உயிர் பலியின் எண்ணிக்கை இத்தோடு மட்டுப்பட்டு நின்றதற்கு காரணம் சாத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய போர் உத்திகள் தான். இவர் அம்பு எறிவதை பார்த்து எதிரிகள் சின்னாபின்னமாகி சிதறி ஓடினார்கள். இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் ரலியல்லாஹு அவர்கள் இருக்க அந்த இடத்துக்கு பக்கத்திலே வந்து நின்று கொண்டு அவரை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இர்மியா சாத், எரிந்து கொண்டே இருப்பீராக, சளைக்காமல் எரிவீராக என்று. இன்னொரு வார்த்தையில் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபிதாக அபி வ உம்மி, என் தாயும் என் தந்தையும் சாத் அவர்களே உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் அம்பை எரிந்து கொண்டே இருங்கள் என்று சொன்னார். சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹை பார்த்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் சில கேள்விகளை கேட்கும் போதும் ஐயங்களுக்கு விடை எழுகின்ற போதும் அல்லாஹ்வின் திருத்தூதரே என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்கிற சொல்லை பயன்படுத்துவார்கள். அரபு நாட்டில் இந்த சொல்லுக்கு பொருளும் அர்த்தமும் என்னவென்று சொன்னால், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தயவாக ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஒரு கோரிக்கை முன்வைக்கப் போகின்றேன், தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், நானே என்னை உங்களுக்கு தந்து விட்டேன் என்று ஒரு ஆழமான பொருளை தரக்கூடிய சொல். சஹாபாக்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹை பார்த்துத்தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து போர்க்களத்தில் இந்த வார்த்தையை சொன்னார்கள், இர்மியா சாத் ஃபிதாக அபி வ உம்மி,
அம்பு எரிந்து கொண்டே இருப்பீராக, என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொன்னார்கள். அப்படியானால் போர்க்களத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பங்கு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு வார்த்தை போதுமானது. இவர் அம்பெறுகின்ற லாபகத்தை பார்த்து எதிரிகள் கண்ணாபின்னா என்று சிதறி ஓடுகிறார்கள். முஸ்லிம்களை வெற்றி முகத்துக்கு இழுத்துக் கொண்டு வந்தது இவருடைய அம்பு எரிகின்ற திறன் தான். போர் முடிந்து விட்டது. அந்த போரிலே முஸ்லிம்களுக்கு தோல்விதான். போர் முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பாராட்டி இருக்கின்றார்கள் அல்லவா போர்க்களத்திலே வைத்து. ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, அரஐத ரஜுலன் யகூனு ஹாமியத்தல் லிகௌம் அயகூனு நஸீபுஹு வ நஸீபு கைரிஹி ஸவாஅ. ஒரு மனிதரை பற்றிய விளக்கம் எனக்கு தேவை. அவர் போர்க்களத்தில் தன்னுடைய திறமையால் ஒரு சமுதாயத்தையே காப்பாற்றி இருக்கின்றார். தான் அங்கம் வகித்த அணியை அவர் காப்பாற்றி இருக்கின்றார். தன்னுடைய அணிக்கு ஒரு வெற்றியை தேடித் தருவதற்கு இவருடைய பங்கு ரொம்ப அலாதியானது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரும் இவர் யாரை பாதுகாத்திருக்கின்றாரோ அந்த மக்களும் கூலியில் சமம்தானா? காப்பாற்றியவருக்கும் காப்பாற்றப்பட்டவர்களுக்கும் ஒரே கூலிதான் கிடைக்குமா என்பதுதான் அவருடைய கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவருடைய கேள்வியின் அர்த்தம் புரிந்துவிட்டது. ஆமா, ரெண்டு பேருக்கும் கூலி ஒண்ணுதான் சொன்னா அப்படி கிடையாது. ரெண்டு பேருக்கும் கூலி ஒண்ணு கிடையாது. காப்பாற்றியவருக்கு கூலி அதிகம். ஆம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் காப்பாற்றியவருக்கு கூலி அதிகம். இல்லை, காப்பாற்றியவருக்கு கூலி அதிகம் என்று யதார்த்தத்தை சொல்லலாம் என்றால் அந்த பதில் ஜாபிர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் ஒரு வகையான ஆணவத்தை தந்துவிடக்கூடும். நம்ம தான் எல்லாரையும் காப்பாத்தி இருக்கோம், நம்ம மற்றவங்களோட கொஞ்சம் மேலே என்ற அந்த எண்ணம் உள்ளத்திலே வந்துவிடக்கூடும். ஆகையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யதார்த்தத்தையும் தாண்டிய இன்னொரு யதார்த்தம் இருக்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பொதுவாகவே ஒரு யதார்த்தம் என்றால் இந்த யதார்த்தத்துக்கு பின்னால் இன்னொரு யதார்த்தம் என்று ஒன்று இருக்கும். அது உலக நியதி. சாதாரணமாக சொல்வார்கள், தரை பெரிதா கடல் பெரிதா என்றால் கடல் தான் பெரியது. மூன்றில் இரண்டு பங்கு கடல், ஒரு பங்குதான் தரை. எனவே கடல் தான் பெரியது, தரை சிறிது என்பார்கள். அதையும் தாண்டி சிந்தித்தால் அந்த கடலுக்கு கீழையும் தரைதான் இருக்கிறது. எனவே தரை பெரிய என்றும் சொல்ல முடியும். யதார்த்தம், அந்த யதார்த்தத்துக்கு பின்னால் இன்னொரு யதார்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கூலி அதிகம்தான் என்று சொன்னால் அது யதார்த்தம். ஆனால் அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த யதார்த்தம் அவருடைய இதயத்தில் ஆணவத்தை தந்துவிடக்கூடும். ஆகையினால் அதற்கு பின்னால் இன்னொரு யதார்த்தம் இருக்கிறது. அதை சொன்னார்கள். அது என்னவென்றால் ஹல் துன்சருன வ துர்ஸகுன இல்லா பிவாஃபாயிக்கும். உங்களுக்கு போர்க்களத்திலே வெற்றி கிடைப்பதும், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வளங்கள், வாய்ப்புகள், ரிஸ்க் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதும் உங்களில் உள்ள பலகீனமானவர்கள் மூலமாகத்தான் என்று சொல்கிறார். உங்களில் உள்ள வலிமையானவர்கள் மூலம் அல்ல என்று அதற்கு பொருள். யார் உங்களிலே வலிமை மிக்கவனோ அவனால் வெற்றி கிடைக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். யார் உங்களிலே திறமை மிக்கவனோ அவனால் உங்கள் குடும்பத்துக்கு லாபம், அவனால் உங்கள் குடும்பத்திலே சம்பாத்தியம் வருகிறது, அவன் உழைத்து தருகிறான், எனவே பசியின்றி வாழ்கிறோம் என்று வலிமையானவனை சார்ந்து நீங்கள் சிந்திக்கிறீர்கள். ஆனால் போர்க்களத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு காரணம் உங்களில் உள்ள பலகீனமானவர்கள் தான். வாழ்க்கையிலே உங்களுக்கு ரிஸ்க் கிடைப்பதற்கு காரணம் உங்களில் உள்ள பலகீனமானவர்கள் தான் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம் என்றால், போருக்கு நீங்கள் வருகின்ற போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாய், வயது முதிர்ந்த தாய், வயது முதிர்ந்த தந்தை, உடல் நலிவுற்றிருக்கக்கூடிய நோயாளிகள், நிரந்தரமாகவோ இடைக்காலமாகவோ,
பெண்கள், சிறுவர்கள் இவர்கள் எல்லாம் உங்களுக்காக துவா செய்து களத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். யா அல்லாஹ், அவரை சார்ந்துதான் இந்த குடும்பம் இருக்கிறது, அவருக்கு ஏதாவது ஒன்று என்றால் எங்களுக்கு சாய்மானம் இல்லாமல் போய்விடும், நாங்கள் யாரை சார்ந்து இருக்க முடியும்? எனவே அவருக்கு வெற்றியை கொடு, அவருக்கு புதபலத்தை கொடு, அவருக்கு நல்ல ஆற்றலை கொடு என்று அவர்கள் துவா செய்து உங்களை அனுப்பி வைக்கின்றார்கள். கடைகளுக்கும் வியாபாரத்திற்கும் செல்லுகின்ற போதும் வீட்டில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள் உங்களுக்காக துவா செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே கடையை திறந்து நீங்கள் உட்கார்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய ஆற்றலால், அறிவால் உட்கார்கிறீர்கள். ஆனால் வருமானம் கிடைப்பது பலவீனமானவர்களுடைய துவாவால். போக்குவரத்துக்கு நீங்கள் செல்வதும், அம்பெய்வதும், வாள் வீசுவதும், ஈட்டை எடுத்து எறிவதும், எதிரிகளை குறிபார்த்து தாக்குதல் நடத்துவதும் உங்களுடைய திறமையால், அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் இந்த தாக்குதலின் முடிவிலே உங்களுக்கு வெற்றி கிடைப்பது, நீங்கள் பத்திரமாக இல்லம் வந்து சேருவது பலவீனமானவர்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய துவா. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வரியிலே சொல்கிறார்கள். ஹல் துன்சருன வ துர்ஸகுன் இல்லா பிவாஃபாய். உங்களுக்கு வாழ்க்கையிலே ரிஸ்க் கிடைப்பதும், போர்க்களத்திலே வெற்றி கிடைப்பதும் உங்களில் உள்ள பலவீனமானவர்கள் மூலமாகத்தான். ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வார்த்தைக்கு பிறகு தன்னுடைய சிந்தனை போக்கை மாற்றிக் கொண்டார்கள். இங்கே சோதனை என்பது யாருக்கு, வளம் என்பது யாரால் வருகிறது, வெற்றி யாரால் வருகிறது என்றால் பலவீனமானவர்களால் வருகிறது. அதை அப்படியே இங்கே பொருத்தி பார்த்தோம் என்று சொன்னால் சோதனை என்பது யாருக்கு? இந்த சோதனையிலே சிக்கி மண்ணோடு மண்ணாகி இறைவனிடத்திலே போய் சேர்ந்து விட்டார்களே, அவர்கள் பத்திரமாக இறைவனிடத்திலே போய் சேர்ந்து விட்டார்கள். ஒரு அழியாத நிரந்தர உலகத்துக்கு போய்விட்டார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் எதற்காக உழைத்துக் கொண்டிருந்தார்களோ அதை அடைவதற்கு போய்விட்டார்கள். நல்லதை என்றால் நல்லதை, தீயதை என்றால் தீயதை, ஈமான் என்றால் ஈமான், குஃப்ர் என்றால் குஃப்ர், சொர்க்கத்துக்குரிய அமல் என்றால் சொர்க்கத்துக்கு, மற்ற அமல் என்றால் மற்றவற்றுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். அதில் இங்கே உட்கார்ந்து கொண்டு நாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதற்குரிய அதிகாரத்தை பெற்றவர்களா என்று கேட்டால் நமக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. எல்லாவற்றிலும் கருத்து சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இல்லை. இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு முன்னால் நின்று கொண்டு ஏகத்துவத்தை சொல்லுகின்றார்கள். நீ இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கு நரகம் தான் என்று எச்சரிக்கின்றார்கள். மூசா நபியின் பேச்சில் மக்கள் மயங்கி விடுவார்கள் போல் தெரிந்தது. ஃபிரௌனுக்கு ஒரு விதமான அச்சம் வந்து விட்டது. இவரை எப்படியாவது மடக்கி பிடிக்க வேண்டும் தன்னுடைய வாதத்திறமையால் என்று நினைத்தான். அவன் ஒரு எதிர்கேள்வியை கேட்டான் மூசா நபி இடத்திலே. காலகமா வால் குருனில் கூறா, நீ சொல்லக்கூடிய ஏக இறைவனை ஏற்கவில்லை என்றால் நரகம் என்று சொல்கிறாயே, தண்டனையும் கிடைக்கும் என்று சொல்கிறாயே, அப்படி என்றால் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் நீ சொல்லுகிற இறைவனை வணங்கவில்லை. என்னுடைய அத்தா அம்மாவெல்லாம், அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அத்தா அம்மாவெல்லாம் நீ சொல்லுகிற இறைவனை வணங்கியவர்கள் இதை இப்போதுதான் இந்த இறைவனை நீ அறிமுகப்படுத்துகிறாய். அப்படி என்றால் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டான். மூசா நபி நரகம் என்று சொல்வார், மக்கள் எல்லாம் கொந்தளித்து மூசாவை அடிக்கட்டும் என்பதுதான் அவருடைய கணக்கு. அவன் விரித்த வலையில் மூசா நபி விடவில்லை. பழிச்சென்று தெரியக்கூடிய உண்மைதான், ஓரிரவினை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகம் தான் என்று பழிச்சென்று தெரிகின்ற அந்த உண்மையை கூட இறைத்தூதராக வந்திருக்கக்கூடிய மூசா நபி அவர்கள் அங்கே சொல்லவில்லை பிறவரிடத்திலே. அதற்கு அவர்கள் சொன்ன பதில், அதை பற்றிய ஞானம் எல்லாம் என் இறைவனிடத்தில் இருக்கிறது, அது அவனுக்கு தான் தெரியும், என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றது என்ற கால இல்முஹா இன்த ரப்பி ஃபீ கிதாபில்லா யஸிது ரப்பி வலா யன்ஸா. என் இறைவன் தவறான முடிவும் எடுக்க மாட்டான், என் இறைவனுக்கு மறதியும் கிடையாது, அவனை கணக்கு பார்ப்பதிலே குறை வைப்பவனும் அல்ல. சரியாக அதற்குரிய முடிவுகளை அவன் கொடுக்க போறான், அவனுக்கு தான் தெரியும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாய மக்களுக்கு நேரடியை சொல்ல வேண்டும் மட்டும்தான் எனக்கு இடப்பட்ட கட்டளை, அதைத்தான் நான் செய்வதற்கு பழைய கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டான். பழிச்சென்று தெரிகின்ற உண்மையை சொல்வதற்கு கூட இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் இருக்கின்ற மக்களின் இதயங்களை காயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கும் என்பதற்காக வேண்டி அந்த சொல்லை தவிர்த்தார்கள்.
இதுதான் ஒரு மூமினுடைய நிலை. இது போன்ற காரியங்களிலே இருக்கின்ற இதயங்களை நாம் காயப்படுத்தக்கூடாது. அபூ ஜஹல் எவ்வளவு பெரிய ஒரு கொடுங்கலை நீங்க நினைத்து பாருங்க. ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்துக்கு ஃபிரௌனே அபூ ஜஹல் தான் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கின்றார் முஸ்லிம்களை. அவருடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரொம்ப தாமதமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் என்ன பேசுவாங்கன்னு தெரியும் அவர்களுக்கு. இக்ரிமா வீதியிலே போகும்போது அல்லாஹ்வுடைய எதிரியின் மகன், அல்லாஹ்வுடைய எதிரியின் மகன் என்றவரை பற்றி பேசினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறந்தவர்களை பற்றி தவறாக விமர்சிப்பது இருப்பவர்களை காயப்படுத்தும், அந்த வேலையை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடம் போய் சேர்ந்தவர்கள் சேர்ந்து விட்டார்கள். நமக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சோதனை என்னவென்றால், இந்த விஷயத்தில் நாம என்ன மாதிரியான முடிவுகளை சொல்லுகிறோம் என்பதுதான். அல்லாஹ் சாதாரணமாகவே ஒரு மனிதனுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, இவருக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் என்று சொல்லுவான். மற்றவனுக்கு வந்துருச்சுன்னா அவன் பண்ணதுக்கு அது வேணும், அவனுக்கு ஏதாவது பண்ணியிருப்பான் அவன். ரத்தம் தக்காளி சட்னின்னு சொல்றாங்கல்ல, இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடு. எனக்கு வந்தா அல்லாஹ்வுடைய சோதனை, எனக்கு வேண்டாதவனுக்கு வந்தா ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், மாட்டிக்கிட்டான். இது ஒரு மூமினுடைய நிலைப்பாடு அல்ல. எல்லா நிலையிலும் ஒரு மூமின் கண்ணியமான வார்த்தைகளை அவன் பயன்படுத்த வேண்டும். பாவம் செய்கின்ற போது மனிதன் நினைப்பானா, அல்லாஹ் எங்கேயோ இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான். பாவம் செய்யும் போது, தௌபா செய்யும் போது அல்லாஹ் நமக்கு பக்கத்துல இருந்து பார்க்கணும். இத நம்ம தௌபா செய்யறத, தௌபா செய்யும் போது பக்கத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை பார்க்கணும். நம்ம அலுவலெல்லாம் பார்த்து உடனடியா நமக்கு எல்லா விடுதலையும் கொடுக்கணும். தப்பு செய்யும்போது அவன் கிட்டத்துல இருக்கக்கூடாது, அவன் எங்கேயாவது இருக்கணும். இந்த பாரபட்சத்தை இறைவன் கண்காணிக்கிறான். இது சராசரி மனிதனுடைய இயல்பு. ஒரு மூமின் அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய சொற்கள் எல்லா நிலையிலும் கண்ணியமானதாகவே இருக்க வேண்டும். இது போன்ற சோதனைகள் வருகின்ற எல்லா நிலைகளுக்கும் இது பொருந்தும் என்பதைத்தான் நாம் வயநாடு நிகழ்வினுடைய பாடமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் திருக்குர்ஆனும் நபி வழியும் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, வயநாடு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவு மிகப்பெரிய அளவில் அந்த மக்களுக்கு இழப்பை தந்திருக்கிறது. உயிரிழப்புகள், பொருளாதார இழப்பு, அதுவரைக்கும் அவர்கள் சேகரித்து வைத்திருந்த சேமிப்புகள் இழப்பு, இவைகளுக்கெல்லாம் எந்த ஈடும் யாரும் செய்ய முடியாது. அரசுகள் எவ்வளவு உதவி செய்தாலும் அந்த இழப்பை ஈடு செய்து கொடுக்க முடியாது. மூமின்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு பெரிய சமுதாய கடமை இருக்கிறது, ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கிறது. சாதி மத மொழி உணர்வுகளை கடந்து ஆபத்துக்களின் சமயத்தில் மனிதன் என்ற அடிப்படையில் உதவிக்கரம் நீட்டுவது முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய கடமை. எல்லா காலகட்டங்களிலும் முஸ்லிம்கள் அரசாட்சி நடத்திய காலகட்டங்களில் எல்லாம் இந்த தர்ம நியாயத்தை கடைபிடித்திருக்கின்றார்கள். மத மொழி இன வேறுபாடுகளை கடந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கடமையை முஸ்லிம் சமுதாயம் சுமந்திருக்கின்றது. கடந்த காலங்களிலும் நாம் இது போன்ற பேரழிவு சமயங்களில் பொது மக்களுக்கு ஆற்றிய சமூக பணிகள் என்பவை நம்முடைய இந்திய முஸ்லிம்களின் வரலாற்றிலே மறுக்க முடியாத, ஏற்றுக்கொண்டே தீர வேண்டிய ஒரு காட்சி என்பதை நாம் மிக்க மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கின்றோம். முஸ்லிம்கள் என்றால் ஆகாதவர்கள், பொல்லாதவர்கள் என்று பேசியவர்கள் கூட நம்முடைய சமூக பணிகளை பார்த்து பிரமித்து போய் நிற்கின்றார்கள். களத்திலே கொரோனாவினுடைய காலகட்டத்திலும் சரி, பெருவெள்ளம் வந்த நேரத்திலும் சரி, எல்லா சமயங்களிலும் நம்முடைய சமூக பொறுப்புணர்வை நாம் உணர்த்தி இருக்கின்றோம், உலக சமுதாயத்துக்கு உணர்த்தி இருக்கின்றோம். அந்த வகையில் கேரளாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பாதிப்பில் ஓரளவு அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு நம்மால் என்ற உதவிகளை நாம் மிக தாராளமாக செய்ய வேண்டும். அந்த உதவிகளை செய்வதை சமுதாயத்தின் சார்பிலே தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை முன்னெடுத்திருக்கிறது. உங்களிடமிருந்து நிதிகளை பெற்று அந்த மக்களுக்கு சென்று உரியவர்களை கண்டுபிடித்தவர்களுக்கு சரியான முறையில் இந்த நிவாரணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கையில் எடுத்திருக்கின்றோம். இதே போல டெல்லி பட்டணத்தில்
2021ஆம் ஆண்டு, கோவிட் கொஞ்சம் முன்னால 2000ஆவது ஆண்டுல மிகப்பெரிய இனப்படுகொலை நடைபெற்ற நேரத்திலும் இது போன்ற அளவில் மிகப்பெரிய அளவிலே சமுதாயம் தந்த உதவிகளை அந்த மக்களிடத்திலே கொண்டு போய் உலமாக்கள் சேர்த்திருக்கின்றார்கள். அதே போல கேரளாவிலும் சரி, கஜா புயல் சமயத்திலும் சரி, அங்கேயும் நேரடியாக கொண்டு வந்து மக்களிடத்தில் அந்த உதவிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை இப்போதும் மக்களிடத்திலே உதவிகளை கேரள மக்களுக்காக கேட்டு நிற்கிறது. வெளியிலே நம்முடைய மஹல்லாவை சார்ந்த சகோதரர்கள் பேட்ஜ் அணிந்து அந்த ஐடி கார்டு போட்டு வெளியில கலெக்ஷனுக்காக நிற்பார்கள். உங்களால் என்ற நன்கொடைகளை தாராளமாக அந்த துயர் துடைப்பு பணிக்கு தர வேண்டும் என்று ஜமாத் உலமா சபையின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். இப்போது பணம் கொண்டு வராதவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிந்ததற்கு பிறகு கட் ஆஃப் டேட் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு வாரத்துக்குள்ளாக நீங்கள் நம்முடைய நிர்வாகத்திலே நம்முடைய துணை செயலாளர் இம்தியாஸ் ஆஜியார் இடத்துல கொடுத்துக் கொள்ளலாம். இப்போது பள்ளிவாசல்ல பொதுவான துண்டுல நீங்க போடுறது தனி, அது பள்ளிவாசல் சார்பா ரசீது ஜமாத் உலமா பள்ளிவாசலுக்கு ரசீது கொடுத்துருவாங்க. தனிப்பட்ட முறையில் நீங்க ஏதாவது கொடுக்கறதா இருந்தா, ஜும்மாவுக்கு அப்புறமா கொடுக்கறதா இருந்தா தனியா உங்களுக்கு ரிசிப்ட் அது கொடுத்துருவாங்க. நான் இப்போ இது பில்லு போட்டு முடிச்சிருவாங்க. அதனால தனிப்பட்ட முறையில நீங்கள் துணை செயலாளர் கொடுக்கக்கூடியதற்கு தனியாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ரசீதை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் கொடுக்கக்கூடிய உதவிகளுக்கு நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நிறைவான நற்பாக்கியங்களை கொடுத்தருள் புரிவானாக. நம்முடைய மனச்சுமைகளை கஷ்டங்களை நீக்கி இது போன்ற பேராபத்துக்களில் இருந்து நம்மை அல்லாஹ் தஆலா நாம் கொடுக்கக்கூடிய உதவியின் மூலமாக காப்பாற்றி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.